இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இட்லிக்கு அரைச்சி வைத்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 4 பீஸ் தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, நீங்கள் தேவைப்பட்ட வரமிளகா எடுத்துக்கலாம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், துவரம்பருப்பு ஒரு 1½ ஸ்பூன் ஊற வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. புடலங்காயை விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் தனியாக காயை வேக வச்சு எடுத்தீங்கன்னா தண்ணியை வடிக்கணும். தண்ணியை வடித்தா காய் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி வேஸ்ட் ஆகாது, அப்படியே காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா அரைக்கிறதுக்கு ஏற்கனவே மிளகா சேர்த்துருக்குறோம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு திக்காக இருக்கும். தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அது கொதித்து வரும்போது கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப திக்காயிரும் குழம்பு. இந்த மாதிரி இந்தளவுக்கு கொதித்து வந்த உடனேவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் திக்காக இருக்கும்போது தான் இந்தளவுக்கு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அந்த அரைச்ச தயிரை சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த தயிர் திரிஞ்சு வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த புடலங்காய் அப்படியே சேர்த்துக்கோங்க. காய் ஏற்கனவே வெந்துட்டதுனால நம்ம ரொம்ப நேரம் அது கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. இப்போ காய்க்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க, திரிஞ்சு போயிடும். ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும். இதுக்கு நீங்கள் சுரக்காவும் சேர்த்துக்கலாம், நீர் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் நுரைச்சி வந்ததுன்னா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும்